ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சேர்மன் தான் ஐரினை கடத்தி வச்சிருப்பாள். அவ்வளோ வேற காப்பாற்றுங்கன்னு வேற கத்திக்கிட்டு இருப்பா. எதுக்கு நீ தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருக்க? பக்கத்தில் யாருமே கிடையாது, யாரும் வந்து உன்னை காப்பாற்ற போகிறதும் கிடையாது. ஸோ கொஞ்ச நேரம் நீ அமைதியாக இருக்கியா, இல்லைனா உன் த்ரோடு தான் வலிக்கும் அப்படின்ட்டு வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். நான் உனக்கு நல்லது தானே நினச்சேன், என்னை ஏன் கடத்தி வச்சு சாகடிக்கிற, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பா. நீ ஒரு நல்ல ஆக்ட்ரஸ்ன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சினிமாவில் மட்டும் நடித்தா எல்லா வாடியும் நீ தான் தட்டி தூக்குவ. உனக்கு ஒரே ஒரு வாட்டி தான் நான் பாவம் பார்த்தேன், ஆனால் இப்போ பேர் நான் எவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கேன் உன்னால் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். நான் என்ன பண்ணேன், நீ என்ன பேசுகிறேனே எனக்கு புரியல, உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்ட்டு வர கேட்டுக்கிட்டு இருப்பா. கவலையே படாத, உன்னோட எல்லா கேள்விக்கும் உன்னோட என்ஐஎஸ் ஏஜென்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பதில் சொல்லுவாங்க. எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அவங்க உன்னை கூட்டிகிட்டு போட்டோம், நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து கரெக்டாக யோவா வேற வந்துடுவா. எங்கே நீ மட்டும் வந்திருக்க, என் சன் கிளாஸஸ் எங்கே எடுத்தே இல்லையா அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பான். அதெல்லாம் எடுக்க ஆள் போயிருக்கு, இப்போ நீ ஒழுங்காக சரண்டர் ஆகு அப்படின்ட்டு வர சொல்லுவா. இது சரண்டர் ஆகா, அப்போ நீ இன்னும் எடுக்கலையா அதை அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற டென்ஷன் ஆகிடுவான். இதுக்கு மேலே இவளுக்காக வெயிட் பண்ணால் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு யோவை தட்டி விட்டுட்டு வேற ஓட ஆரம்பிச்சிருவான். இவனையும் ஒரு 4 மிதிச்சு தரையில் வர படுக்க போட்டுருவா. உனக்கு ஒழுங்காக சொன்னால் புரியாதா ஐரின், வா போகலாம், நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் வேற காரில் கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து நம்ம டெக்கியும் கால் பண்ணி ஸ்டார்ட் ஹவரில் பானை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க சீஃபாக அவங்க ஆளுங்களும் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். அவளுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்ட்டு வேற யோவும் டென்ஷன் ஆகிட்டு இருப்பா. அதை கேட்ட உடனே நம்ம சேர்மனுக்கு வேற பயங்கர ஷாக் ஆகிடும். அப்போ நம்ம நினச்ச மாதிரியே அவன் சாதாரண ஆள்லாம் கிடையாது, அவனும் ஒரு என்ஐஎஸ் ஏஜென்ட் தான். அப்புறம் எதுக்கு இவளுக்கு பேபி சிட்டர் வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு வர யோசிச்சுக்கிட்டு இருப்பான். டெக்கியும் பான் இப்போ பிரிட்ஜ் பக்கமாக தான் போயிட்டு இருக்காரு, நீங்கள் சீக்கிரமாக போனீங்கன்னா அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு வர சொல்லுவான். ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடியே அங்கே பானை தான் ரவுண்ட் அப் பண்ணுவாங்கல்ல, அதை பார்த்தோன்னே ஐரனுக்கு வரும் பயங்கர ஷாக் ஆகிடும். பான் அங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேற இறங்கி ஓடுவாங்க. அப்போ தான் வேற அந்த கொலகாரனும் நம்ம பானை ஷூட் பண்ணுருவோம். பானை வேற தண்ணிக்குள்ளே விழுந்துருவாரு. அதை பார்த்தோன்னே ஐரனுக்கு வேற உயிரே போயிடும். இந்த பக்கம் சீஃப் அவங்க ஆளுங்களாம் வேற பிரிட்ஜ் மேலேருந்து வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டைவர்ஸை கூப்பிட்டு அவனை பிடிங்க, எனக்கு அவன் உயிரோட வேணும் அப்படின்ட்டு வர சீஃபும் பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும். ஐரின் ஆனால் சும்மா இல்லாமல் நான் அவரை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே போய் கார் வேற ஓட்டிக்கிட்டு இருப்பா. ஏஜென்ட்ஸ் அவரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவரை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோவன் வேற அந்த ரிவர் பக்கம் போயிடுவா. இவங்க 2 பேரும் எங்கே ஓடுறாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு வர சேர்மனும் பார்த்துக்கிட்டு இருப்பான். இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து வேற எஸ்கேப் போயிடுவான். ஆனால் ஐரின் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே வேற தண்ணியில் குதிச்சிருவா. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக நான் உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே போய் வேற தேடிக்கிட்டு இருப்பா. பானை குண்டடி போட்டதில் மயங்கி வேற விழுந்திருப்பார். அவரை பார்த்ததும் இமீடியட்டாக வேற கரைக்கு தூக்கிட்டு வந்துருவா. ஹாஸ்பிட்டல் போனால் போலீஸ் கண்டிப்பாக பிடிச்சிருன்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சே வேற ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நம்ம யோவோட பிரதராக இருக்கனால எதுவும் பிரச்சனை வேற ஆகாது, அதனால ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அப்படின்ட்டு வேற யோவோ சொல்லிக்கிட்டு இருப்பா. ஓஹோ, நீங்கள் 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டரா அப்படின்ட்டு வேற ஐரினும் கேட்பா. அண்ணன் சாதாரணமாக சொல்லிட்டீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் ரொம்ப டேலண்டடான ஹேண்ட்ஸமான அண்ணன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஐரின் கிட்ட வேற வழிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ரொம்ப நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவளை வர அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு இருப்பா. சரி ஓகே, அவருக்கு ஏதாவது ஃபீவர் வந்தால் எனக்கு சொல்லு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வர போக பார்ப்பாரு. வழி இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கியை வர கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். யோவும் ஐரின், நீ எப்படி அவ்வளோ நம்பிக்கையோட தண்ணிக்குள்ளே குதிச்சு, உனக்கு கொஞ்சம் கூட பயமாகவே இல்லையா அப்படின்ட்டு வேற கேட்பா. நான் இவருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், இவரை எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அதனால தான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் தண்ணிக்குள்ளே குதிச்சேன் தெரியுமா அப்படின்ட்டு வேற சொல்லுவார். 2 பேருமே வேற பயங்கர ஷாக்லேயே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டெக்கியோ நீ செம்ம ஸ்விம்மர் அப்படின்னு சொல்லிட்டு வேற பயங்கரமாக புகழ்ந்துக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அது என் டிஎன்ஏலேயே இருக்குது, என் அம்மா ஒரு பயங்கரமான டைவர் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஐரினும் சீன் போட்டுக்கிட்டு இருப்பா. சரி அதெல்லாம் விடுங்க, இப்போ சேர்மன் வேற நம்ம கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பா. நீ அவனை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாத, இப்போ தான் நம்மக்கிட்ட சாண்ட் கிளாஸ் இருக்குல்ல, அதனால பாதி பிரச்சனை தீர்ந்து, நீ அவனை பற்றிலாம் கவலைப்படாத, அவனை சீக்கிரமாக பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த சாண்ட் கிளாஸ் என்னன்னு தெரியாமல் 2 குட்டீஸும் அதை வேற உருட்டி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. யோவும் குட்டீஸ், ஆன்ட்டிக்கு இந்த சாண்ட் கிளாஸ் தரீங்களா, நான் உங்களுக்கு நிறைய புது டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் பான் அங்கிள் எப்படி இருக்காரு அப்படின்ட்டு வேற 2 பேரும் கேட்பாங்க. அவர் நல்லாதாம்மா இருக்காரு, என்ன கொஞ்சம் டயர்டாக இருக்குனாலும் தூங்குறாரு அப்படின்ட்டு வேற ஐரினும் சொல்லுவா. அவரை நாங்கள் போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு வேற அந்த குட்டி பையனும் கேட்பான். சரி ஓகே, அவர் தூங்குறாரு, டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே 2 குட்டீஸும் ஜாலியாக வேற பார்க்க போயிடுவாங்க. யோவும் ஐரின் கிட்ட, பானை நீ பத்திரமா பார்த்துக்கோ, அதுதான் இந்த வாரம் உனக்கான மிஷன் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. இந்த பக்கம் சீஃபும் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் அலர்ட் அனுப்புங்க, குண்டடிப்பட்டு அம்மா வந்தாலும் நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியும், அது கில்லிங் ஷாட்லாம் கிடையாது, டெர்ரிஸ் உயிரோட தான் இருக்கான், அவனை பிடிச்சே தீர்வேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ஏஜென்ட்டும் அந்த சீக்ரெட் ரூமில் இருக்கிற பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வேற காட்டுவான். அது ஃபுல்லாக கிங்ஸ் பேக் தானே, அதை பார்த்தோன்னே உங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். என்னது கிங்ஸ் பேக்கா, தானே அதுக்கு இன்சார்ஜாக இருக்கா, டெர்ரிஸும் இங்கே வந்துட்டு போயிருக்கான், எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஜெய் இன்டர்நேஷ்னலுக்கும் அந்த கிங்ஸ் பேக்கும் காமனாக இருக்கிற ஒரே ஆள் ஐரின் தான், அப்போ அவ்வளோ விசாரிச்சா எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு வேற ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஐரினும் பானுக்காக சமைச்சிக்கிட்டு இருப்பா. பெப்பர் வேற காலியாகிடும். ஐயோ இதை போட்டால் தான் இந்த கஞ்சி நல்லாயிருக்கும், இல்லைனா சாப்பிடவே முடியாது,
பேசாமல் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ்கிட்டையும் அம்மா கடைக்கு போயிட்டு வரேன், நீங்கள் பானங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, அவரை டிஸ்டர்ப்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு வேற கிளம்பிடுவா. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸை வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கு வேற முகம்லாம் அடிபட்டிருக்கோம்ல, இவருக்கு ரத்தம் வர மாதிரி இருக்குது, பேசாமல் நம்ம ட்ரீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை வேற டாக்டர் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அவர் மூஞ்சி ஃபுல்லாக அந்த பிளாஸ்டர் வேற ஒட்டி விட்ரும். இவருக்கு ஹார்ட் பீட்டே காணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 குட்டீஸை வேற காது வச்சு வேற கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து சீஃபாக வேற இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐரின் வீட்டுக்கு வேற வந்துருவா. வந்து காலிங் பெல்லை வேற அடிச்சுக்கிட்டே இருப்பா. அந்த குட்டி பொண்ணும் கதவை திறக்காம உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு வேற கேட்பா. நான் உங்கள் அம்மாவை மீட் பண்ண வந்தேன், எங்கே அவங்க அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. அம்மா வீட்டில் இல்லையே, கடைக்கு போயிருக்காங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு வேற தெளிவாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பா. நான் உன் அம்மாவோட ஃப்ரெண்டு, கொஞ்சம் கதவு மட்டும் ஓப்பன் பண்ணுறியா அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. இது என் அம்மாவோட ஃப்ரெண்டா, இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பா. நான் இப்போதாம்மா புது ஃப்ரெண்டு, கொஞ்சம் ஓப்பன் பண்ண டோரை அப்படின்ட்டு வேற கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஓப்பன் பண்ணலான்னு போவா. உடனே நம்ம பானும் மயக்கத்துலேருந்து ஏஞ்சி வந்து கதவை திறக்காத அமைதியாக நில்லு அப்படின்ட்டு வேற சொல்லுவார். அப்பன்னு பார்த்து கடையிலேருந்து ஐரினும் வேற வந்துடுவா. மேம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு வேற கேட்பா. சீஃபா உண்மையை சொல்லணும்னா நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணுன்னு தான் வந்தேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. என்னது அப்படின்ட்டு வேற ஐரினும் கேட்பா. உனக்கு கிம்பான்னு யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஐரினும் என்னது கிம்பானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பெரிய நான் கேள்விப்பட்டது இல்லையா, அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி வேற நடிக்க ஆரம்பிச்சிருவா. உடனே சீஃபோ நீ பொய் சொன்னா அது உனக்கு தான் பயங்கர ஹர்ட் ஆகும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற மிரட்ட ஆரம்பிச்சிருவா. எங்க சம்மந்தமே இல்லாமல் என்னத்துக்கு வந்துட்டு ஒரு பேரை சொல்லி தெரியுமான்னு கேட்குறீங்க, இப்போ என்னன்னா என்ன மிரட்ட ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும், என் குழந்தைங்க எனக்கு வெயிட் பண்ணுறாங்க, ஒழுங்காக வழியை விடுங்க அப்படின்ட்டு வர இவளும் டோரில் பின்ன போட போவா. அவங்கள வர நைஸாக அப்படியே எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து போகிறீங்களா இல்லை போலீஸை கூப்பிட்டுமா அப்படின்னு கத்தன உடனே சீஃபாக வேறு அங்கேருந்து போயிடுவா. ஐயோ இப்போ தான் எனக்கு கொஞ்சம் உயிரே வந்த மாதிரி இருக்குது, நான் எந்த தைரியத்தில் இப்படிலாம் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஐரினா டோர் பக்கத்துலேயே உட்காந்துருவா. உள்ள குட்டீஸும் அங்கிள் நீங்கள் எப்போ ஏஞ்சிங்க, உங்களுக்கு இப்போ உடம்புலாம் பரவாயில்லையா அப்படின்ட்டு வேற விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஐரினா உள்ளே வருவாளா, அவர் மூஞ்சை பார்த்தோன்னே பேய் அப்படின்னு சொல்லிட்டு வேற பயந்து கீழே உட்காந்துருவா. எங்க நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பானு வேற தூக்கி விடுவார். பானோட மூஞ்சை வேற பார்த்துக்கிட்டு இருப்பான். என்னாச்சு அப்படின்னு கேட்டோடனே ஒன்றும் இல்லை, கண்ணாடி மட்டும் பார்த்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற உள்ளே கூட்டு வந்துருவா. இந்த பக்கம் யோவும் டெக்கியை வர அந்த சாண்ட் கிளாஸில் என்ன இருக்குன்னு வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கீழே வேற ஒரு சேஃப் லாக்கர் மாதிரி இருக்கும், அதை வேற ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே எதுவுமே வேற இருக்காது. உள்ளே இன்னும் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு வர யோவும் ஷாக் ஆகிடுவா. காட்டு அப்படின்னு சொல்லிட்டு டெக்கியும் பார்த்துட்டு இந்த சைஸை பார்த்தா யூஎஸ்பி மாதிரி தெரியுது, எனக்கு தெரிஞ்சு பான் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே இருக்க யூஎஸ்பி யாரும் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், யாராக இருக்கும், ஒரு வேளை சேர்மனோட டிரைவராக இருக்குமோ அப்படின்ட்டு வர டெக்கியும் சொல்லிக்கிட்டு இருப்பான். அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஆனால் இப்போ நம்ம கிட்ட வேறு வழியே இல்லை, நம்ம அந்த சேர்மனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர இவன் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் சேர்மனும் உயிருக்கு வந்து தெருவாக வேற சுற்றிக்கிட்டு இருப்பான். தங்கறதுக்கு வேறு இடமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மோட்டலுக்குள்ளே வேற போவான். அங்கே இருக்க ரிசப்ஷனிஸ்ட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான். இவனுக்கு வேறு சந்தேகம் தாங்கவே முடியாது. இமீடியட்டாக வேறு கீயெல்லாம் தூக்கி போட்டு ஓடி வந்து வேற தெருவில் நின்றுக்கிட்டு இருப்பான். இப்போ எங்கே போகிறதுனே தெரியலையே, பேசாமல் கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு இல்லாதவங்கலாம் ஸ்டே பண்ணுற கவர்மெண்ட் பிளேஸ் ஒன்று இருக்கும், அங்கே தான் போய் ஸ்டே பண்ணியிருப்பான். அப்போ தான் இவன் அந்த பென்ட்ரைவில் என்ன வச்சிருக்கானே காட்டுவாங்க. இவனோட சேஃப்டிக்காக 3 அந்த மெஜிஷியன் கொலை பண்ணியிருப்பான், அந்த ஃபூட்டேஜ் வேறு அந்த பென்ட்ரைவில் ஏற்றி வச்சிருப்பான். அந்த பென்ட்ரைவை தான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அந்த சாண்ட் கிளாஸ்லேயும் ஒழிச்சு வச்சிருப்பான். இப்போ அந்த சாண்ட் கிளாஸ் அந்த பான் எடுத்தானா என்னன்னே தெரியலையே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எடுக்கணும்னா இவன் உயிரோட இருக்கணுமே, இவன் எங்கே இருக்கானே தெரியலையே அப்படின்னு வேறு முழிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் பானை வேறு யோக்கு கால் பண்ணி அந்த சாண்ட் கிளாஸ் உங்ககிட்ட தானே இருக்குது, அதுக்குள்ளே ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிதா அப்படின்ட்டு வர கேட்பாரு. அதுக்குள்ளே ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. அதேமாதிரி சேர்மனும் எங்ககிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். என்னது எஸ்கேப் ஆகிட்டானா அப்படின்ட்டு வேறு பயங்கர ஷாக் ஆகிடுவார். ஆமாம் அவனை பற்றிலாம் ஆனால் எதுவும் கவலைப்படாதீங்க, அவன் கண்டிப்பாக திருப்பி நம்மக்கிட்ட மாட்ட தான் போகிறான் அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பா. உங்கள்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நான் பிரிட்ஜிலேருந்து கீழே குதிக்கும் போது என்னை ஷூட் பண்ணது அந்த மெஜிஷியன் தான், எனக்கு தெரிஞ்சு அவனுக்கும் நம்ம சீஃபுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு தான் நினைக்கிறேன், என் உள்ளுணர்வு அப்படி தான் சொல்லுது, அது என்ன நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பார். இப்போ மெஜிஷியன் வேறு வந்துட்டான், ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ட்டு வேறு எவன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கு பானு என் உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னா அதுக்கு ஐரினுக்கு சொல்லுங்கள், ஏன்னா அவள் தான் உங்கள் உயிரை காப்பாற்றணும் அப்படின்ட்டு வேறு இவன் சொல்லுவாள். இவரும் வேறு ஷாக்கு தாங்க முடியாமல் வெளில வந்து வேறு பார்ப்பார். வெளியே வேறு டின்னர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வேறு உட்காந்துக்கிட்டு இருப்பா. நீங்கள் மருந்து சாப்பிட்ணும்லாம் பான், சீக்கிரமாக சாப்பிடுங்க அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பா. உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பார். அட எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம், நான் ஆபத்தில் இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக வந்து காப்பாற்றலையா, அன்றைக்கி என் குழந்தைய கூட நீங்கள் தானே காப்பாற்றுனீங்க, அந்த மாதிரி தானே இதுவும், ஸோ தேங்க்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை, சீக்கிரமாக சாப்பிடுங்க அப்புறம் சூடு ஆறிட போகுது அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அந்த குட்டி பொண்ணும் அங்கிள் சூடாக இருந்ததுன்னா இந்தாங்க தண்ணி, இதை ஊற்றி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வேறு கொடுப்பா. அந்த குட்டி பையனும் அங்கிள் டேஸ்ட்டு தெரியலன்னா இந்த சைட் டிஷ்ஷை வேணால் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்களும் மாற்றி வேறு பயங்கரமாக கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐரினும்ப்பா என் குழந்தைங்க எப்போ இவ்வளோ பொறுப்பானாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு பாராட்டிகிட்டு இருப்பாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேறு ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. உடனே நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். இது வீட்டுக்கு போகிறீங்களா, நீங்கள் எங்கேயே ஸ்டே பண்ணுங்கள், உங்களுக்கு
ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, நான் உங்களை பார்த்துக்கணும், அதுதான் இந்த வீக்கான மிஷினே எனக்கு அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே இவருக்கும் வேற சிரிப்பு வந்துருமா, பரவாயில்லங்க நான் என் வீட்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு வேற கிளம்புவார். நீங்கள் வீட்டுக்கு போயே ஆகணும்னா அப்போ நாங்களும் உங்கள் வீட்டுக்கு தான் வந்து ஸ்டே பண்ணணும், எங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐரினும் குழந்தைங்களா போய் உங்கள் பேக்ஸு திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, நம்ம அங்கிள் வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வேற சொல்லிடுவா. நம்ம பானுக்கு வேற ஷாக்கு தாங்க முடியாது. நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, போய் உங்கள் ஷூவை போடுங்க, நம்ம உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. பானும் சும்மா தான் சொல்கிறா போல அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் ஒரிஜினலாகவே எல்லாரும் வந்து பான் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஐரினோ பான் கிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்துட்டு இதை லைட்டாக தட்டுங்க, உடனே ஓடி வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. எதுக்குங்க இதெல்லாம் அப்படின்ட்டு வேற கேட்பாரு. நீங்கள் இப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கல, அதுக்கப்புறம் என்ன வேலையே வாங்க முடியாது பார்த்துக்கோங்க அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. இவரும் லைட்டாக தான் தட்டுவார். உடனே வந்துட்டு என்னங்க ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. சேச்சா ஒன்றும் இல்லைங்க, சும்மா டெஸ்ட் பண்ண அவ்வளோதான், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவார். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க, நீங்கள் தூங்குங்க அப்படின்ட்டு வேற ஓடிடுவா. இவரும் வேற நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. திடீர்னு ஐரினும் வந்துட்டு அவருக்கு ஒத்தரம் வேற கொடுத்துக்கிட்டு இருப்பா. உடனே பானோ வேற பட்டினி யாரும் வந்துட்டாங்க போலன்னு சொல்லிட்டு வேற கையை பிடிச்சிருவாரு. இல்லைங்க உங்களுக்கு ஃபீவராக இருந்ததா இருந்தால் ஒத்தரம் கொடுத்தேன் அப்படின்ட்டு வேற ஐரினோ சொல்லுவா. இப்போ எனக்கு சரியாயிடுச்சா அப்படின்ட்டு வேற பயங்கர ஷாக்காகி வேற கேட்டுட்டு இருப்பாரு. இப்போ ஓகே அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க, சத்தியமாக சொல்கிறேன் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. பானம் பதட்டத்தில் ஐரினோட கையை பிடிச்சிக்கிட்டு இருப்பார்ல, இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாதனால அமைதியாக வேற நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த ஃபீமேல் கில்லரும் ஒருத்தரை பார்க்க வர வந்திருப்பா. ஆமாம், இப்போ அந்த ஜே இன்டர்நேஷ்னல் வேற க்ளீன் பண்ண சொல்லியாச்சு, அந்த சேர்மனையும் க்ளீன் பண்ண ஆள் அனுப்பியாச்சு, இப்போ நெக்ஸ்ட் என்ன அவ்வளோதானே இந்த ஆப்ரேஷன் அப்படின்ட்டு வேற கேட்பா. அதுக்கு அந்த ஆளும் இல்லை, இந்த ஆப்ரேஷனை நீங்கள் நம்ம பிளான் பண்ண மாதிரியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டு வேற சொல்வார். சரி அப்போ நான் யாரை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு வேற அந்த கான்ட்ராக்ட் எல்லாரும் கேட்பா. அதுக்கு அந்த ஆளும் ஒரு பேப்பர் எடுத்து கையில் கொடுத்துருவாரு. இந்த பார்ட்டி உன்னை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வேற சொல்வார். யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீமேல் கில்லரை வேற எடுத்து பார்ப்பா. ஓஹோ இந்த என்ஐஎஸ் ஏஜென்ட்டா, இந்த ஏஜென்ட் அந்த டாஸ்க்கெல்லாம் ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு பிடிச்சிருந்தது, ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு வேற சொல்லுவா. இந்த பக்கம் சீஃபும் கிங்ஸ் பேக்கை பற்றி ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. ஒவ்வொருவரும் சைலண்ட்டாகவே இருக்காங்க, எந்தவித அப்டேட்டும் இல்லை மேம் அப்படின்ட்டு வேற அந்த ஏஜென்ட்டும் சொல்லுவோம். அதே சமயம் ஐரினையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க, நம்மளுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த யோவும் டெரிஸும் டச்சில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் கண்டிப்பாக அது சீனியர்ஸ்க்கு தெரியாமல் தான் மெயின்டைன் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ணு, அவளோட பர்சனல் ஃபோன் என்ஐஎஸ் ஃபோன் எல்லாத்தோட கால் ஹிஸ்ட்ரியும் எடு, கண்டிப்பாக அதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து டேரக்டர் வேற செம்ம காண்டில் வேற வருவார். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், டெரிஸ் விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுன்னு தானே சொன்னேன், எதுக்கு தேவையில்லாமல் ஃபோர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் பயங்கரமாக சீன் கிரியேட் பண்ணியிருக்கேன் பிரிட்ஜ் மேலே அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவாரு. நான் தான் சொன்னேன்ல என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சீஃபை வேற பயங்கர தும்பராக பேசிக்கிட்டு இருக்கும். நீ இன்னும் டெரிஸ் தான் குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ணல, அதை ஞாபகம் வச்சுக்கோ, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அதுக்கப்புறம் உன்னை சத்தியமாக நான் மன்னிக்கவே மாட்டேன், அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவாரு. நீங்கள் எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷனாக வரீங்க, டெரிஸை பற்றி அவ்வளோ கவலைப்படுறீங்களா, அவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு மண்ணும் தெரியாது, அப்படி உங்களுக்கு டெரிஸை பற்றி தெரியணும்னா போய் யோ கிட்ட கேளுங்க, ஏன்னா அவள் தான் டச்சில் இருக்கா அப்படின்ட்டு வேற சொல்லுவா. இது டச்சில் இருக்காளா அப்படின்னு வேற டேரக்டராக ஷாக் ஆகிடுவார். என்ன ஷாக் ஆகுறீங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன், இன்றைக்கி ஆப்ரேஷன்லேருந்து கூட டெரிஸ் எஸ்கேப் தான் ஆனால் அதுக்கு ஹெல்ப் பண்ணது யோ தான், எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு வேற டேரக்டரும் டென்ஷனாக வரா. டென்ஷன்லாம் ஆகாதீங்க, உங்கள் 2 டேலண்டடான ஏஜென்ட்ஸும் இப்போ துரோகிங்கெலாம் மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களால் ஏற்றுக்க முடியல, உங்கள் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு இவ பாட்டு வெறுப்பேற்ற ஆரம்பிச்சிருவா. இதுக்கு மேலே இவகிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது, எதுவாக இருந்தாலும் நம்ம யோகிட்ட பேசிக்கலாம்னு சொல்லிட்டு டேரக்டர் வேறு அங்கே வந்து பயங்கர டென்ஷனாக வெளில போயிடுவார். இதுக்கப்புறம் டெரிஸை பிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கும், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.